சோ சிவன் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு அதிகமா சுடுகாட்டுல தான் இருப்பாருன்னு. என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க? அதான் அவருடைய வேலை அழித்தல் தானே. ம். வரக்கூடியவர்களை வந்து முத்தி கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அவங்க காசியில யாரு காலபைரவர் இருப்பாங்க. காலபைரவருக்கே சிவன் தான் அங்க வந்து அருள் புரிந்து உட்கார்ந்து இருப்பாங்க. கண்டிப்பா. எல்லா கோயிலும் இல்லாத சிறப்பு என்ன, அந்த கோயில நம்ம தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். ஆமா. அதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். காசியில பாலுக்கு காசு கிடையாது, எல்லாருக்குமே பால் ஃப்ரீ தான். மாமிசம் அங்க இருக்கக்கூடியது. அகோரிகள் வந்து அந்த மனிதனுக்கு முக்தி கொடுத்து, அகோரிகள் எல்லாமே சிவனுடைய வம்சாவளி. நான் முருகர் வம்சாவளி, பெருமாள் வம்சாவளின்னு யாரும் கிடையாது. அகோரிகள் உடம்பு முழுக்க திருநூறை பூசிட்டாங்கன்னா அவங்க சிவனுடைய குழந்தை. மகாதேவா. ஆமா, அரஹர மகாதேவான்னு சொல்லிட்டு தான் அவங்க. அதே போல வந்து இன்னமும் ரூல் இருக்கு பாத்தீங்கன்னா, அகோரி ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா கேஸ் கிடையாது. ஏன்னா அவன் பாவம் செஞ்சவன். ம். அதுதான் அவங்க அந்த காசி மண்ணை மிதிக்கணும்னாலே புண்ணியம் செஞ்சாதான் மிதிக்க முடியும். சிறப்பு. அதுதான் அங்க இன்னமும் கங்கையை நம்ம புண்ணிய நதி சொன்னாலும் இறந்த உடலை எத்தனை பேர் கங்கைக்குள்ளதான் போடுறோம். ஆமா, கட்டி போட்டுறாங்க. அந்த கங்கை தண்ணியை தான் நம்ம தொட்டு கும்பிட்டு தண்ணியும் குடிக்கிறோம். கண்டிப்பா. அங்க தீட்ட பேசலையே யாருமே இல்ல. அதுதான் முக்திக்குண்டான கடவுள் சிவபெருமான், குலதெய்வத்துக்குண்டான கடவுள் சிவபெருமான். நீங்க குலதெய்வம் தெரியலையா, 3 வாரம் சிவபெருமான் கோயில் போங்க, உங்க வம்சாவளி என்னன்னு ஒரு தகவலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க.